ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்து போன 3 மாதங்களாக கர்த்தர் கண்ணை இமை காக்கிறது போல காத்து, போக்குவரத்திலெல்லாம் பாதுகாத்து, வேலை ஸ்தலங்களிலே தலையை உயர்த்தி நன்மையும் கிருபையும் தொடரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இந்த மாத வாக்குத்தத்தம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அல்லேலூயா! என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். ஆனாலும் என்று சொன்னால் முதல் வசனத்தை வாசிக்கணும். அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள், உலகத்திற்கு நடக்கக்கூடிய பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பல யுத்தங்கள், பல பொருளாதார வீழ்ச்சிகள், பல தட்டுப்பாடுகள், பல்வேறுபட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஆனாலும் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட காரியங்கள் நடந்தாலும், பல எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும், அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற, ஹல்லேலூயா, பயந்திருக்கிறதுனா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா! ஒரு தேவ பிள்ளையாக நீங்கள் வாழ்வீர்களேயானால், நீதி செய்வீர்களேயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா! மே மாதம் 4ஆம் தேதி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் உங்க மேலே உதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அது என்ன சூரியன்? நீதியின் சூரியன். அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா! உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய செட்டைகளின் மறைவிலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆமென், செட்டைகளின் மறைவில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியம் வரும். எங்கு பார்த்தாலும் வியாதிகள், மருத்துவர்கள் இந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. புதிய புதிய தோற்றத்திலே வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய செட்டைகளின் கீழே வாழ்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவன் ஆரோக்கியத்தை அதில் வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார், தேவனுடைய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் சம்பவித்தாலும் அது நம்மை அணுகப் போகிறதில்லை. தேவ பிள்ளைகளை அது அணுகப் போகிறதில்லை. தேவ பிள்ளைகளை அது பாதிக்கப் போகிறதில்லை. ஏனென்றால் அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நீதியின் சூரியனாக உதித்து கொண்டே இருப்பார். அவர் நீதியின் சூரியனாக உதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருள் எங்கே? அருள் தான் கிடைக்கும், ஒளிதான் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். பயந்திருக்கிறவங்க நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா! ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புஷ்டியை தேவன் தருவார். வேதத்தை நன்றாக வாசித்து தியானிக்கும்படியான கிருபையை தருவார். ஆழமாக கர்த்தருடைய அன்பிலே வேறொன்று கிருபை செய்வார். செழிக்கிற, வளர்த்து போகிற ஒரு அனுபவத்தை தேவன் உங்களுக்கு இந்த மாதத்திலே தேவன் தருவாராக. நீங்கள் செய்கிற ஊழியங்கள், செய்கிற வேலைகள், செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவங்க மேல் நீதியின் சூரியன் இந்த மாதத்தில் உதிக்க போகிறது. நீதியின் தேவன் உங்களை உதிக்க போகிறார். நீதிமொழிகள் 4:18 என்ன சொல்லுகிறது? நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில இருட்டு, அநேகருடைய வாழ்க்கையில துன்பம், அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீர். அவர்கள் பல வருடங்களாய் கர்த்தரை தேடுகிறார்கள், ஆனால் கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் இல்லை. என்னவென்று சொன்னால், நீதியா நடக்கிறது கிடையாது, தேவனுக்கு பயப்படுகிறது கிடையாது. தேவனுக்கு பயந்து நாம் வழியில் நடக்கும் பொழுது, அவருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கும் பொழுது, நீதியின் சூரியன், தேவ பிரசன்னம், தேவ அருள், தேவ கிருபை, தேவ மகிமை உங்களை நிரப்பப் போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல வேலை வாய்ப்பை தேவன் தருவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை தருவார். அடுத்த நல்ல கோர்ஸில் சேர்வதற்கு நல்ல மதிப்பெண்ணோடு பாஸ் ஆகி நல்ல கோர்ஸில் நல்ல
மெரிட்டில் பிள்ளைகள் பாஸ் ஆகி நல்ல உயர்ந்த படிப்புகளை எல்லாம் படித்து நல்ல வேலைகளை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழும்படியான ஆசீர்வாதத்தை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் சரீரத்தில் ஏதாவது வேதனை இருக்கும் என்று சொன்னால் அந்த வேதனையை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தேவன் தரப்போகிறார், சரீர புஷ்டியை தரப்போகிறார், மகிழ்ச்சியை தரப்போகிறார், மன நிறைவை தரப்போகிறார். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் தருவார். இந்த மாதத்தில் பிறந்த நாள் காண்கிற இந்த நாள் திருமண நாள் காண்கிற இந்த மாதம் முழுவதும் நல்ல நன்மையான காரியங்களை செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஏப்ரல் மாதத்திலேயும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக, அவருடைய வாழ்வு சிறப்பதாக. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவர் மென்மேலும் பலப்படுவார்களாக. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் ஒன்றுமில்லாமல் போவதாக. வேலை ஸ்தலத்திலே அப்பா அவருடைய தலைகள் உயர்த்தப்படுவதாக. இன்னும் பல வருடங்களாக இந்த வேலையில் இருக்கிறார்கள். அதுக்கு ஆண்டவரே ப்ரமோஷன் வர வேண்டியதான உயர்வு வர முடியாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கோர்ட் கேசுகள் எல்லாம் சாதகமாய் வருவதாக, வீடு வாசல்கள் உண்டாவதாக. ஓ, பிள்ளைகள் போகும்பொழுது வரும்பொழுது தேவ பாதுகாப்பு உண்டாவதாக. பல நாட்களாய் மருத்துவமனைக்கு சென்று வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகம் உண்டாவதாக. மெடிக்கல் மராக்கள் உண்டாவதாக. கால் பாதத்திலே எரிச்சல், அப்படியே கண்களிலே சில பிரச்சனைகள், தலையிலே ஒரு சில பிரச்சனைகள், இருதய பகுதியிலே ஒரு சில பிரச்சனைகளோடு வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொன்னது போல சிலத்தின்படியே ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும் அப்பா. ஓ, நான் அவளுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன்னு சொன்ன தேவன் உள் மன காயங்களோடு எத்தனையோ பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மனக்காயங்கள்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.